ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கட்டிங் வீடியோ பார்ட் 1 போட்டிருந்தோம் இல்லையா. ஸ்டெப் நெக் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதை பார்ட் 2 போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு பார்ட் எடுத்திருக்கோம். ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து நம்ம தைக்கிற பக்கத்தில் லைனிங்கில் வந்து ஒரு இன்ட்டு மார்க் போட்டிருக்கோம். ஸோ பட்டன் பீஸ் வந்து பட்டன் பட்டி வைக்கிற இடம் வந்து மாறிடக்கூடாது இல்லையா. ஸோ அந்த பக்கம் உள்ள நெக்கும் இந்த பக்கம் உள்ள நெக்கும் கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம இன்ட்டு மார்க் போட்டு நம்ம கிளாத்தோடு சேர்த்து குண்டு பின் குத்திக்கலாம். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறவங்க குண்டு பின் குத்திட்டீங்க அப்படின்னா நகராமல் இருக்கும். நம்ம அப்படியே லைனிங்கை வந்து லைனிங் வந்து ஒட்டிக்கிடலாம். லைனிங் மேலேயே ஸ்டிச் பண்ணி நம்ம லைனிங்கையும் கிளாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பையும் தள்ளி தையல் போடாமல் ஒட்டியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் லைனிங்கை ஒட்டி தையல் போட்டுக்கலாம். நம்ம டாட் போடுறதுக்கு பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல கரெக்டான பாயிண்டில் நிப்பாட்டி திருப்பிக்கலாம். அந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்தோம்னா அதை கரெக்டாக வந்து திருப்பிக்கலாம். இந்த மாதிரி லைனிங்கை ஒட்டிக்கோங்க ரெண்டு பீஸ்லேயும். இப்போ பாருங்கள், நம்ம சென்டர் டாட் வந்து நம்ம பிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம கட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் போட்டோம் இல்லையா, அதில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் 1.25 இன்ச்சுக்கு நம்ம டாட் பிடிச்சோம்னா நம்மளுக்கு கப் வந்து கச்சிதமாக அமையும். அந்த ரெண்டு மார்க்கையும் ஒன்று போல் பிடிச்சி டாட் போட்டுக்கலாம். லைனிங் வந்து விலகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்குவோம். அந்த மாதிரி ரெண்டு டாட்டையும் நம்ம ஒன்று போல் வைக்கும்போது நம்மளுக்கு கப் வந்து நல்லா கச்சிதமாக அமையும். மேலே அளவு வந்து 2.25 இன்ச்சு நான் வைக்கிறேன். கீழே வந்து 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு பிடிச்சோம். டாட்டோட உயரம் வந்து 2.25 இன்ச்சு நம்ம அளவு வச்சுருக்கோம். இப்படி நம்ம பிடிக்கும்போது நம்மளுக்கு பாயிண்ட் வந்து நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். சென்டர் பாயிண்ட்டு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னொரு செகண்ட் டாட் வந்து நம்ம பட்டன் பட்டி வைக்கிற இடத்துல ரெண்டாக மடித்து நம்ம ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு நம்ம டாட் பிடிச்சோமோ அதே அளவுக்கு நம்ம செகண்ட் டாட்டையும் நம்ம பிடிக்கிறோம். நம்ம செகண்ட் டாட் அப்படி பிடிச்ச உடனே மூணாவது டாட் நம்மளுக்கு பாருங்கள் முக்கோணமாக நம்மளுக்கே கிடச்சிரும். அது அப்படியே மூணாவது டாட் நம்ம பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கப் கட்டிங் வந்து ரொம்ப அழகாக வந்து நிற்கும். இப்போ பாருங்கள், பாயிண்ட்டு சரியாக நமக்கு ப்ளவுஸோட கட் கட்டிங் கரெக்டாக கிடச்சிருக்கு. இப்போ ரெண்டு கிராஸையும் நம்ம முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கிராஸ் பெல்ட்டு தயார் பண்ணுவோம். நம்ம கிராஸ் பெல்ட்டுக்கு எப்போயுமே 3 கிளாத் நம்ம வச்சுக்குவோம். 2 லைனிங் நான் வெட்டியிருக்கேன். கிராஸ் பெல்ட்டுக்கு 2 லைனிங்கும் நம்ம ப்ளவுஸோட கிளாத்தும் சேர்த்து 3 துணியாக நம்ம வச்சுக்கலாம். அப்படி நம்ம 3 பீஸ் நம்ம போடும்போது நம்மளுக்கு நல்ல ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம 3 கிளாத் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி 3 கிளாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் வந்து கரெக்டாக ஒன்று போல் கிளாத்தை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடியில் நழுவிக்கிட்டு இருக்கும். 3 துணியும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு 1/4 இன்ச் கேப்பில் வந்து தையல் போட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சு தையல் போட்டு நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே எடுத்து நம்ம திருப்பி வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங்கில் ஒரு ஸ்டிச் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது அதை மடிக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ லைனிங்கில் ஒரு ஸ்டிச் நம்ம பண்ணிக்கலாம். லைனிங்கில் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி நம்ம மெயின் கிளாத்தில் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்ச அதே அளவுக்கே 1/4 இன்ச்சு கேப்லையே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிடுவோம். இது மாதிரி நம்ம இன்னொரு கிராஸ் பெல்ட் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு கிராஸ் பெல்ட்டும் நம்ம தயார் பண்ணிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம 2 கிராஸ் பெல்ட்டையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நல்ல பக்கமாக
ஒரு லைனிங்கை மட்டும் நான் சேர்த்து வச்சு 2 கிளாத்தாக நான் அடிக்கிறேன். இதுவும் அதே தான், 1/4 இன்ச்சுக்கு மட்டும் தையல் போட்டால் போதும். நம்ம டாட்டை வந்து உள்ளே கூடி மடித்து விட்டுறலாம். மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறலாம். கரெக்டாக ஒன்று போல் கிளாத் வந்து இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி அடிங்க. இப்போ இன்னொரு கிளாத்தை நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அதை மடித்து இந்த மாதிரி மேலே வச்சு நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உள் பக்கமும் ஸ்டிச் பண்ணது தெரியாத அளவுக்கு நீட்டாக வந்துடும். உள் பக்கமும் நம்மளுக்கு பிசுறு தெரியாது. ஒரு சிலர் கிளாஸ் பெல்ட்டை அப்படியே ஜாயின் பண்ணுவாங்க, அது வந்து நம்மளுக்கு பிசுறு தெரியும். ஸோ இந்த மாதிரி அடிக்கும்போது நம்மளுக்கு பிசுறு தெரியாது, உள் பக்கமும் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தட் வந்து பார்க்க நீட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ மீதி இருக்க கிளாத்தை வந்து நம்ம வெட்டிக்கலாம். பாருங்கள், வெளிப்பக்கமும் தையல் வந்து நீட்டாக வந்துருச்சு, உள்பக்கமும் நம்மளுக்கு பிசுறு எதுவும் தெரியாமல் தையல் மட்டும் நீட்டாக வந்துருச்சு. இது மாதிரி அடுத்த பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இருக்க இந்த பிசுறெல்லாம் ஒன்று போல் வெட்டிட்டு நம்ம வந்து பட்டன் பட்டி வந்து தயார் பண்ணிடுவோம். பட்டன் பட்டி ஹூக்ஸ் வைக்கிறதுக்கு 1 இன்ச்சு கிளாத்தும் நம்ம வி அடிக்கிறதுக்கு 2.5 இன்ச்சு கிளாத்தும் வெட்டிக்கலாம். ஒரு 2 இன்ச்சு 2.25 இன்ச்சுக்கு நம்ம வெட்டினாலே நம்மளுக்கு வி பட்டி அடிக்கிறதுக்கு சரியாக வரும். ஸோ 1 இன்ச்சு வச்ச ஹூக்ஸ் பெல்ட் வந்து நம்ம வலது பக்கத்துக்கும் வலது பக்கம் அடிக்கும்போது ஹூக்ஸ் பட்டிக்கு வந்து வெளிப்பக்கம் அடித்து நம்ம உள்பக்கம் திருப்பிக்கிறலாம். கீழே வந்து பிசுறு தெரியாத அளவுக்கு லைட்டாக மடித்து அடிச்சுக்கிறலாம். இப்போ ஹூக்ஸ் பட்டி பாருங்கள், நம்ம அப்படியே முழுசாக மடித்து டோட்டலாக அப்படியே மொத்தமாக திருப்பிக்கிறலாம். பாருங்கள், பிசுறு இல்லாமல் நீட்டாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பைப்பிங் போடுறதுக்கு சரியாக வரும். இப்போ நெக்ஸ்ட்டு வி பட்டிக்கு வந்து நம்ம கெட்ட பக்கம் வந்து அதாவது உள்பக்கமாக வச்சு வெளிப்பக்கம் திருப்பிக்கிறலாம். ஹூக்ஸ் வைக்கும்போது வெளிப்பக்கம் வச்சு மொத்தமாக உள்பக்கம் திருப்புறோம். அதே வி அடிக்கும்போது உள்பக்கம் வச்சு வெளிப்பக்கம் வந்து திருப்புறோம். ஒரு மடி மடித்து நம்ம அந்த பிசுறு தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வி அடிக்கணுங்கிறதுனால தையல் வந்து பெரிய தையலாகவும் வச்சு போடலாம். இல்லை அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு நம்ம தையல் ஓட்டணும் அப்படின்னா நம்ம வி அடிக்கும்போது நம்மளுக்கு சரியாக வந்துடும். பாருங்கள், 1/4 இன்ச்சு கேப் விட்டு தையல் போடுறோம். வி அடிக்கும்போது அந்த கிளாத்தை ஒட்டி நம்ம போட்டுக்கலாம். நம்ம பைப்பின்லாம் போட்ட பிறகு நம்ம வி அடிச்சுக்கிடுவோம். இப்போ வந்து பட்டன் பட்டினை வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். ரெண்டும் ஒரே அளவுக்கு இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் எடுப்போம். இப்போ பாருங்கள், பேக் நெக் வந்து கிளாத்தில் வந்து சமமாக வச்சு நம்ம குண்டு பின் வந்து குத்திக்கிடலாம். நீங்கள் பிகினர்ஸ் வந்து குண்டு பின் இல்லாமல் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா நழுவிக்கிட்டு வரும். ஸோ நீங்கள் குண்டு பின் வந்து குத்திட்டு தைங்க, அது வந்து ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸும் பார்க்க நீட்டாக இருக்கும், சுருங்கல் வராது.
ஏன்னா சாரீ கிளாத் வந்து கொஞ்சம் நழுவிட்டே போகும் இல்லையா. ஸோ நம்ம குண்டு பின் குத்துனோம் அப்படின்னா நழுவாமல் இருக்கும், உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்கும். கரெக்டாக செட் பண்ணி குண்டு பின் குத்திக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நெக்கு வரைஞ்சோம் இல்லையா, அந்த நெக்லேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். வளையிற இடத்துல கொஞ்சம் மெதுவாக வளைச்சிக்கோங்க, நிப்பாட்டி வளைக்காமல் மெதுவாக வளைச்சிக்கோங்க. இந்த பாயிண்ட்டு மட்டும் நம்ம நல்லா பாயிண்ட் எடுத்து நிப்பாட்டி திருப்பிக்கலாம். ஹார்ட்டி நெக்கோட பாயிண்ட்டு நம்மளுக்கு அப்போ நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி நிப்பாட்டி திருப்பிக்கிடுவோம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் லைனிங் கிளாத்தை ஸ்டிச் பண்ணி லைனிங் கிளாத்தை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் லைனிங் கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம ஒட்டியாச்சு. ஸோ மீதி இருக்க கிளாத்தெல்லாம் நம்ம வெட்டி விட்டுக்கலாம். அதே மாதிரி நெக்குக்கும் 4 இன்ச்சு கேப்பில் வெட்டி விடுவோம். ஏன்னா நம்ம பைப்பின் போடுறதுக்கு அந்த துணி கிளாத்தை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் இல்லையா. ஸோ 4 இன்ச்சு கேப் விட்டு நம்ம வெட்டுறோம். ஹார்ட்டி நெக் பாயிண்ட்டு மட்டும் உள்ளே கொஞ்சம் அதிகமாக வெட்டிக்கோங்க. ஒரு லைட்டாக ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வெட்டுற மாதிரி வெட்டிக்கலாம். இப்போ சாரீ கிளாத்தான சாரீ துணியை வந்து நம்ம வந்து 1 இன்ச்சுக்கு கிராஸ் பீஸாக வெட்டுறோம். நல்லா கிராஸ் பீஸாக வெட்டினா நம்மளுக்கு பைப்பின் நல்லா வரும். நேர் பீஸில் வந்து நம்மளுக்கு பைப்பின் போடுறதுக்கு நெக்குக்கு வராது. ஸோ நம்ம கிராஸ் பீஸாக வெட்டிக்கிடுவோம். 1 இன்ச்சு கேப்பில் 1 இன்ச்சு அளவு வச்சு கிராஸ் பீஸ் வந்து நம்ம வெட்டிக்குவோம். துணி வந்து நழுவிக்கிட்டே போகும். ஸோ மெதுவாக வெட்டுங்க. வெட்டின கிளாத்தெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெட்டின கிளாத்தெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4 இன்ச்சு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு விட்டுட்டு மீதி துணியை மடித்து ஓரமாக தையல் போட்டுக்குவோம். அப்போ தான் நம்மளுக்கு பைப்பிங் போடும்போது இந்த ஸ்டிச் வந்து நம்மளுக்கு வெளியே தெரியாது. கிளாத்தை வந்து இழுக்காமல் பொத்துனாப்பில் வச்சு அடிங்க, இல்லைன்னா சுருக்கம் விழுகிற மாதிரிக்கு நம்மளுக்கு கிராஸாக போகும். இப்போ பாருங்கள், நம்ம ப்ளவுஸில் வந்து ப்ளவுஸோட கிளாத்தில் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். லைனிங் ஒட்டி வச்சுருந்தோம் இல்லையா பேக் நெக்கு, அதை வந்து நம்ம தையலுக்குன்னு 4 இன்ச்சு கேப் விட்டுருந்தோம்ல, அந்த 4 இன்ச்சில் ஒன்று போல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஹார்ட்டி நெக் பாயிண்ட்டுக்கு மட்டும் பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாயிண்ட்டை மார்க் பண்ணி கொஞ்சம் கேப் விட்டு அந்த இடத்த மடித்து கிராஸாக தையல் போட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு பாயிண்ட் வந்து நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி அந்த இடத்துல கிராஸாக தையல் போட்டுக்குவோம். இப்போ அந்த இடம் வந்து சென்டராக வர மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி கொதவு போட்டுக்கலாம். ஏன்னா பைப்பிங் போடுறதுக்கு நம்மளுக்கு நல்லா பெண்டு திரும்பணும் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கிளாத்தில் வந்து நம்ம கொதவு போடுறோம். லைனிங்கோடு சேர்த்து ஸ்டிச் வரைக்கும் வெட்டாமல் ஸ்டிச்சுக்கு ஒரு பாயிண்ட் முன்னாடி வரைக்கும் நம்ம வெட்டிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு திருப்பும்போது பைப்பிங் வந்து நம்மளுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி ஒரு த்ரெட் அளவுக்கு நம்ம பைப்பினை வந்து சுருட்டி கிளாத்துக்கும் அந்த பைப்பினுக்கும் இடையில ஒரு பள்ளம் இருக்கு இல்லையா, அதுலேயே ஸ்டிச் வர்ற மாதிரி கரெக்டாக அந்த பள்ளத்துலேயே ஸ்டிச் பண்ணுற மாதிரி அடிங்க. அப்போ தான் நம்மளுக்கு பைப்பின் வந்து நழுவாது. ஒரே த்ரெட் அளவுக்கு மட்டுமே நீட்டாக தெரியும் பைப்பின்னு. ஒரே அளவுக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பைப்பின் வந்து நம்ம போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பேக் நெக்கோட லென்த்து வந்து 8 இன்ச்சு 7.5 இன்ச்சு நம்ம 1/2 இன்ச்சு ஸ்டிச்சுக்காண்டி 8 இன்ச்சாக வச்சுக்கிறோம். ஏன்னா இந்த கேப்புக்கு மட்டும்தான் நம்ம ஸ்டெப் நெக் வைக்க போகிறோம். ஸோ அந்த 8 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டெப் நெக் வந்து தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன்.
லைனிங் கிளாத்தை ஒன்று போல் வெட்டி மடிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே சாரீ கிளாத்தில் ப்ளவுஸ் கிளாத்து வந்து மெரூனு, சாரீ கிளாத் வந்து ப்ளவுஸ் கிளாத் வந்து ப்ரௌனு, சாரீ கிளாத் வந்து எல்லோ மாதிரி, எல்லோ அண்ட் ஆரஞ்சு மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த சாரீ கிளாத்தை வந்து 1 இன்ச்சுக்கு மடித்து அதையும் 2ஆக மடித்து இந்த மாதிரி வச்சு தையல் போடுறோம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு துணியை 2ஆக மடித்து, இந்த பாருங்கள் 1 இன்ச்சு வெட்டியிருக்கேன். 1 இன்ச்சு கிளாத்தை 2ஆக மடித்து 1/2 இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டு நம்ம இந்த மாதிரி அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஸ்டெப்பு மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறலாம். இப்படி நம்ம வைக்கும்போது ஸ்டெப் நெக் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி கிளாத்தை வந்து ஸ்டெப்பாக வைக்கிறதுனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வைக்கிறதுனால தான் இந்த நெக் வந்து ஸ்டெப் நெக்குன்னு சொல்கிறோம். நம்ம இந்த மாதிரி 2 கலர் கான்ட்ராஸ்ட் கலராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். செல்ஃபாக வச்சோம்னா அந்தளவுக்கு லுக்காக தெரியாது. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துருக்க அந்த நெக்கில் வச்சு பார்த்த அந்த கேப்புக்கு நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா 8 இன்ச்சுக்கு, அந்த 8 இன்ச்சுக்கு கரெக்டாக கிளாத்தை வந்து செட் பண்ணுங்கள். பாருங்கள், 2 கலர் கிளாத்தையும் மாற்றி மாற்றி ஸ்டெப் நெக்காக நம்ம கொடுத்துருக்கோம், ஸ்டெப்பாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி குண்டு பின் குத்தி நம்ம அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பிசிறு வெளியே தெரியாத அளவுக்கு உள்ளே தள்ளி நம்ம எல்லா பக்கமும் குண்டு பின் குத்தி நம்ம ப்ளவுஸ் கிளாத்தோடு சேர்த்து இதை வந்து அட்டாச் பண்ணிடுவோம். ஸ்டெப் நெக் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். இந்த மாதிரி அந்த இடத்த மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். இந்த கிளாத்தை வந்து நல்லா அழுத்தி தைச்சிக்கலாம், தையல் விடாத அளவுக்கு. இப்போ வந்து அந்த நெக்கை வந்து நம்ம பதிச்சிட்டோம், நம்ம ஸ்டெப் நெக்கை. இப்போ பின்னாடி இருக்க கிளாத்தை வந்து ஒன்று போல் நம்ம வெட்டி விட்டு மடிச்சு அடிச்சுக்கலாம். அப்போனா நம்மளுக்கு பின்னாடியும் பிசிறு தெரியாமல் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி மடிச்சு அடிச்சு விட்டுக்கலாம். 4 பக்கம் மடிக்கும்போது பிசிறு வெளியே தெரியாது, ப்ளவுஸ் பார்க்க நீட்டாக இருக்கும். நம்ம ஹெம் பண்ணும்போது அதையும் சேர்த்து ஹெம் பண்ணிக்கலாம். பாருங்கள், பேக் நெக்கை வந்து 1/2 இன்ச்சு நம்ம மடிச்சடிக்க விட்டோம் இல்லையா, அதை 1/2 இன்ச்சு ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு மடக்கிட்டு 2வது 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம மடக்கிட்டோம். இப்போ நெக்கில் வந்து கீழே மடிச்சு அடித்தாச்சு. இப்படி நம்ம மடிக்கிறதுக்காண்டி தான் 1/2 இன்ச்சு நம்ம கேப் விட்டுருக்கோம். பாருங்கள், ஷோல்டர்லேருந்து கரெக்டாக 2ஆக மடித்து நம்ம பேக் நெக்கில் வந்து டாட் பிடிக்கிறோம். பாயிண்ட் வந்து எப்பயுமே ஷார்ப்பாக தான் பிடிக்கணும். டாட் வந்து கிராஸாக கொண்டு வந்து இந்த மாதிரி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். 2 பக்கமும் ஷோல்டர் அளவு மடித்து இப்போ பேக் டாட் வந்து நம்ம பிடிச்சாச்சு. பேக் நெக் வந்து நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம பைப்பின் போட்டுக்கலாம். பேக் நெக்கில் போட்ட மாதிரியே சாரீ கிளாத்தை வெட்டி மடிச்சு அடித்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒரு த்ரெட் அளவுக்கு மடித்து நம்ம பைப்பின் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கில் பைப்பின் போட்டாச்சு. ஸோ பேக்கு ஃப்ரண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி பட்டன் பட்டி உள் பக்கமாக வர்ற மாதிரி வச்சு நம்ம பைப்பின் போட்ட 2ம் ஒன்று போல் சரியாக வச்சுருக்கோமான்னு பார்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி தனித்தனியாக பைப்பின் போட்டு இப்படி ஜாயின் பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு ஷோல்டரே நம்மளுக்கு இறங்கினாலும் நம்ம வந்து ஷோல்டரை வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். அதனால தான் நம்ம தனித்தனியாக பைப்பின் போட்டு ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி தனித்தனியாக ஜாயின் பண்ணால் பிகினர்ஸ் நீங்கள் தப்பு விட்டாலும் இது சரி பண்ணுறதுக்கு வழி இருக்குது. நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு மொத்தமாக பைப்பிங் போடும்போது நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ ஸ்லீவோட கிளாத் எடுத்துக்கோங்க. லைனிங்கில் வந்து கவர் தட்டு வெட்டணும் இல்லையா, அந்த கவர் தட்டு மாறி வர்ற மாதிரி வெட்டிக்கலாம். இப்போ ஸ்லீவ் ஜாயிண்டாக இருந்துச்சு, ஸ்லீவை வந்து தனித்தனியாக வெட்டிட்டோம். இப்போ ஒரு பக்கம் அந்த கொதவு நம்ம அந்த கவர் தட்டு வச்சுருந்ததை மாற்றி இன்னொரு பக்கம் வைக்கிறோம். டிசியில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள்.
இப்போ நம்ம தையலுக்கு வந்து 1/2 இன்ச் தான் விட்டோம் இல்லையா ஸ்லீவுக்கு. ஸோ அந்த 1/2 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி அப்படியே லைனிங்கில் ஒரு தையல் போட்டு நம்ம திருப்பி அடிச்சுக்கலாம். அதனால் 1/2 இன்ச்சுக்கு மட்டும் நான் தையல் போடுறேன். நம்ம ஹெம் பண்ணணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு நம்ம போடணும். இது நம்ம இப்போ இப்படி அடித்து திருப்ப தான் போகிறோம். இந்த மாதிரி பிசுரெல்லாம் ஒன்று போல் வெட்டி விட்டுட்டு அதை திருப்பி லைனிங்கில் ஒரு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டாக ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம மடிக்கும்போது நம்மளுக்கு மடிப்பு நல்லா வந்துடும். இப்போ மடிக்கும்போது கரெக்டாக வந்துடும். நம்ம மேலே ஸ்டிச் பண்ணவே தேவையில்லை, தையலே தேவையில்லை. நம்மளுக்கு மடங்காது, நீட்டாக இருக்கும் ஸ்லீவு, தையல் எதுவுமே இல்லாமல். நம்ம அப்படியே லைனிங் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இப்படி எல்லா பக்கமும் சரியாக வச்சுருக்கோமான்னு பார்த்து லைனிங் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவுக்கும் நம்ம பைப்பிங் போடுறோம். ஸ்லீவோட எட்ஜிலையும் நம்ம இந்த மாதிரி பைப்பிங் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவுக்கும் நம்ம பைப்பிங் போட்டு எடுத்தாச்சு. இந்த கவர் தட்டு வருது இல்லையா, அந்த கவர் தட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பக்கம் வர்ற மாதிரி வச்சு நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட்டுக்காண்டி தானே அந்த கவர் தட்டு குடஞ்சி வெட்டணும், அதை வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் வர்ற மாதிரி வச்சு நம்ம ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக ஒரே அளவாக 1/4 இன்ச்சு கேப்லேயே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் ஷோல்டரில் வந்து நம்மளுக்கு சுருக்கு விழுகாது, முன்கழுத்துலேயும் சுருக்கு இருக்காது. பாருங்கள் நீட்டாக வந்திருக்கு. நம்ம அதை விட கொஞ்சம் தள்ளி பிடிச்சாலும் கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு அடித்தாலும் முன்னாடி வந்து சுருக்கம் விழுகும். ஸோ கரெக்டான அளவு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்லீவையும் அந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ 2 ஸ்லீவையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அளவு சட்டையை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக மார்க் பண்ணுறோம். வளையம் வைக்கிற பக்கம், அதாவது வி அடிக்கிற பக்கம் வந்து வளையம் யூஸ் பண்ணுறவங்க வளையம் யூஸ் பண்ணலாம், வி அடிக்கிறவங்க வி அடிக்கலாம். இப்போ அந்த பக்கத்தை கரெக்டாக வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். முன்னையும் பின்னையும் இந்த மாதிரி டிசியை வச்சு அழுத்தி மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டான அளவு. நெக்ஸ்ட்டு வந்து ஹூக்ஸ் பக்கம் வந்து மார்க் பண்ணுறோம். ஹூக்ஸ் பக்கமும் அதே தான், கரெக்டாக அந்த ஸ்டிச்சு கரெக்டாக வச்சு இந்த மாதிரி தையல் வர இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. முன்னும் பின்னும் அழுத்தி மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பேக் நெக்கை சரியான அளவு மடித்து வச்சு பாருங்கள், சரியான அளவு சென்டரை கரெக்டாக மடித்து வச்சு பேக் நெக்கையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம மார்க் பண்ணும்போது நம்ம டேப்பே தேவையில்லை, நம்மளுக்கு கரெக்டான அளவுக்கு ப்ளவுஸ் அடிக்கலாம். நம்ம டேப் வச்சு அளந்து பார்க்கணுங்கிற அவசியம் இருக்காது. நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள், கரெக்டான அளவில் இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம பேக் நெக்கையும் கரெக்டாக மடித்து வச்சு மார்க் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டுக்கு வளையம் பக்கமும் ஹூக்ஸ் பக்கமும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறதுனால ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பாடி இடுப்பு எல்லாமே கரெக்டாக வந்துடும். இன்ச் டேப்பை தூக்கணுங்கிற அவசியமே இருக்காது. இப்போ ஸ்லீவ் மட்டும் அளவு சட்டையை வச்சு அந்த ஸ்லீவை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆரி போடுறவங்க ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ கட்டிங் வீடியோவும் ஈஸியாக தான் இருக்கும், ஸ்டிச்சிங் வீடியோவும் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக பழகிக்கிறலாம். இந்த மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அக்களோட அளவையும் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட எட்ஜு பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி நம்ம இங்கே மார்க் பண்ணோம் இல்லையா ஒன்று போல் வச்சு அந்த 2 மார்க்கும் கரெக்டாக வர்ற மாதிரி பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டையும் ஒன்று போல் வர்ற மாதிரி வச்சு இந்த மாதிரி தையல் போடுறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்லீவையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்லீவையும் பேக்கு ஃப்ரண்ட்டையும் ஒன்று போல் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கட்டிங் வீடியோவும் ஸ்டிச்சிங் வீடியோ ரெண்டுமே பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆரி போடுறவங்க நிறையா பேர் சொல்கிறாங்க எனக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியாது, ப்ளவுஸ் மார்க் பண்ண தெரியாது அப்படின்ட்டு. நீங்கள் ரெண்டையுமே கற்று வச்சுக்கோங்க, ரெண்டுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் ஆரி ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் இல்லையா. ஸோ ரெண்டையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க மார்க் பண்ண தெரியாதுன்னு. ஸோ அதனால தான் உங்களுக்கு மார்க்கிங் வீடியோ, கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், நான் பேக் நெக்கை வச்சு பார்க்குறேன். கரெக்டாக தையல் கரெக்டாக அளவு வந்திருக்கு. இப்போ இடுப்பு பக்கத்தையும் நம்ம கரெக்டாக வச்சு பார்த்தோம், சரியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பாடியும் வச்சு பார்ப்போம். நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி அடித்ததுனால பாருங்கள், தையல் வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், கரெக்டான அளவில் இருக்குது. நம்ம கரெக்டாக வச்சு மார்க் பண்ணோம் இல்லையா? ஸோ எல்லா பக்கமும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தையல் வந்து ஒரு 4 தையல் போட்டுக்கலாம். ஏன்னா அவங்க வெயிட் போட்டாங்கன்னா பிரிச்சுக்கலாம் இல்லையா? ஸோ நம்ம 4 தையல் வந்து எக்ஸ்ட்ரா தையல் போட்டுட்டு மீதி இருக்க கிளாத்தை நம்ம வெட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ப்ளவுஸ் வந்து 17, அதாவது 34 சைஸ் தான் நம்ம வெட்டினோம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ண பிறகும் கரெக்டாக அதே 17 வந்துருச்சு. நம்மளுக்கு 34 இன்ச்சு ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. டேப் வச்சு அளந்து பார்த்தாலும் நம்மளுக்கு சரியான அளவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரோப்பு ரெடி பண்ணுறோம் பாருங்கள். ரோப்புக்கு வந்து கிராஸ் பீஸில் தான் வெட்டணும். கிராஸ் பீஸில் வெட்டி இந்த மாதிரி 1/4 இன்ச்சு கேப்புக்கு தையல் போடுங்க. கால் இன்ச்சு கேப்புக்கு தையல் போட்டு நம்ம ஏதாவது கம்பி, சைக்கிள் கம்பி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சு இந்த மாதிரி உள்ளே தள்ளி திருப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு ரோப் ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி கிளாத்தை மேற்பக்கம் வச்சு கொஞ்சம் லைட்டாக உள்ளே தள்ளி திருப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு ரோப் ரொம்ப அழகாக வரும். நீங்கள் ரெடிமேட் ரோப்பு தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரெடிமேட் ரோப் வந்து நம்மளுக்கு குத்துற மாதிரி இருக்கும். இது வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்காது. கிளாத்தில் வைக்கிறதுனால நீட்டாகவும் தெரியும் ப்ளவுஸோடு சேர்ந்து. பாருங்கள், நம்ம நல்லா அடித்து திருப்பியாச்சு ரோப் வந்து. இதே மாதிரி 2 ரோப் வந்து நம்ம தயார் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸில் வைக்கும்போது நல்லா இழுவையும் தரும். இப்போ சாரீ கிளாத்தில் வந்து சதுரமாக 3 பீஸ் வந்து நான் வெட்டுறேன். 2 ப்ரௌனு, ஒரு எல்லோ. ஃபஸ்ட்டு ப்ரௌன் துணியை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். பெல் வைக்கிறோம் ரோப்பில். நம்ம சாதாரண ப்ளவுஸுக்கெலாம் ஹேங்கிங்ஸு பெருசாக வைக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி பெல்லையே நம்ம வைக்கும்போது நீட்டாக கிடச்சிரும். அந்த பெல் முடிகிற இடத்துல இன்னொரு கலர் கிளாத்தான இந்த கிளாத்தை வச்சு ரோப்பை நடு சென்டராக வச்சு முக்கோணமாக மடித்து கிராஸாக தையல் போடுறோம். இந்த மாதிரி பெல் வைக்கும்போது சிம்பிளாக நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்து கிளாத்தை வைக்கிறோம். இப்போ பெல் பாருங்கள், 3 பெல்லுமே நம்மளுக்கு அடுத்தடுத்து வந்திருக்கு. உள்ளே இருக்க பிசுரை வந்து நம்ம வெட்டி விட்டால் போதும். இந்த மாதிரி 3 மட்டும் இல்லை, நம்ம நிறையாவும் வைக்கலாம். 5, 6 கூட வைக்கலாம். நீட்டாக இருக்கும். 2 ப்ரௌனு, நடுவில் ஒரு எல்லோ வச்சுருக்கேன். ரோப் வந்து நீட்டாகிடுச்சு. நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்கில் வந்து ரோப் கட்டுறதுக்கு 2 பக்கமும் ஒரே அளவில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ரோப்பை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ரோப் வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். கடைசியாக ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. வி மட்டும் அடிச்சிடலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு வி ஷேப்புக்கு பாயிண்ட்டாக கொண்டு வந்து நிப்பாட்டி திருப்பி நம்ம ஹூக்ஸ் மாட்டுற அளவுக்கு கேப் விட்டு இந்த மாதிரி வி அடிச்சுக்கோங்க. வி அடிக்கும்போது கரெக்டாக ஒட்டி அடிங்க. நம்ம 1/4 இன்ச்சு தையல் விட்டுருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம ஹூக்ஸ் மாட்டுறதுக்கு சரியாக வரும். அதனால் இந்த போடுற தையலை நம்ம கிளாத்தோட ஒட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸுக்கு 5 வியை வந்து நம்ம அடிச்சுக்கிட்டோம். இப்போ ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம பேட்டர்ன் ப்ளவுஸு நீட்டாக அழகாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு.
பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஈஸியாக வரும். இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸு நீங்களும் தைக்கலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு அவுட்லைனில் 4mm பீட்ஸு ஒன்று நான் குத்தியிருக்கேன். நெக்கை சுற்றி அந்த ஸ்டெப்பை சுற்றி நம்ம குத்தி வைக்கும்போது நெக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக வந்துருச்சு. பிகினர்ஸ் வந்து நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டர்ன் ப்ளவுஸு நம்ம வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.